ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாழைக்காயை வச்சு இன்றைக்கி ஒரு கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் ஸ்டீம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் போட்டு கூட வேக வச்சுக்கலாம். ஸ்டீம் பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம். ஹோம்மேடாக சாஸ் எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறது நல்லது தாங்க. பசங்களுக்கு நிறையா ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் பிடிக்குது. ஒவ்வொரு டைமும் கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிடுறேங்க. இது ரொம்பவே ஈஸி, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஸ்நாக் வெரைட்டிக்கு எல்லாமே இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். லெமன் ஜூஸ் சேர்த்து தான் நம்ம அரைக்கிறோம் அப்படிங்கிறனால கலரெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்தில் சேஞ்ச் ஆகாதுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம் ஒரு 3 நாளைக்கு. அதுக்கு மேலே வேண்டாம். இங்கே ஸ்டீம் பண்ணியிருந்த வாழைக்காய் எடுத்து நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ நான் சேர்க்குற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிடுறேன். லைட்டாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கட்லெட் மாதிரி ஷேப் பண்ணும்போது கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனாலும் சரி, டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் சரி, உங்கள் சாய்ஸ் தான். இது ஹோம்மேட் கெச்சப்புங்க. இந்த ரெசிபியை ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துட்றேன். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?